பச்சரிசி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானின் மனமாடு பட்டமிட்டு நீயாடு பள்ளி மனம் போரா. பாத்தியாயா, இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா மேட்டு பாடிக்கிட்டு வரான். கெட்ட மூதேவி. இது நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான். பரதேசி பைய. வண்டியை நிறுத்து. நிறுத்துடா. வண்டியை நிறுத்தியா? நாங்க ஏற வரல, உன்னை இறக்க வந்திருக்கிறோம். இறங்குடா. மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஏன்டா கிளாஸுக்கு வரல? சார் விஷயம் தெரியாதா? நேத்து கிரிக்கெட் மேட்ச் சார். நம்ம துளசிப்பட்டிக்கு சிலந்திப்பட்டிக்கு கடுமையான போட்டி. நம்ம துளசிப்பட்டிட்ட சிலந்திப்பட்டி அவுட். ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இவர் ஆட போயிட்டார். சார் என்ன பத்தி 1000 கெட்ட வார்த்தை பேசுங்க. உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சுறேன். ஆனா கிரிக்கெட்ட பத்தி கேவலமா பேசுனீங்க, நானே உங்க மேல பந்து வீச வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. என்னடா பந்த காட்டி மிரட்டுற? சார் பின்ன என்னடா 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற, 8வது வகுப்பையே இன்னும் நீ தாண்டற. ஏய், இவன் எடுத்துக்க. உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் ஹெட்மாஸ்டர் ஆகுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 18 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான். வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல. 18 வருஷம் இல்ல சார், 18 வருஷம். இந்த உலகமே அழிச்சாலும் சரி, இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் படிப்பே. என் தாய் தப்பனை படிக்காதவனை கேவலப்படுத்துற இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பே. அதை கேட்க எவனாலும் இயலாது. வாயா, நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆமா, சீக்கிரம் நீங்களாவது உருப்புறதுக்கு வழிய பாருங்க. போடா. வா, எடியா வண்டியா. பாத்ரா, பந்த கட்டி மேல போட்டாத. என்ன அற்புதமான கேட்ச். என் பந்தை பிடித்த மஞ்சவர்ண கிளியே, அசையாமல் அங்கே நில். அருகில் வருகிறேன். ஆஹா, கட்டி நசுங்கிருச்சே. எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்த அருமையா கேட்ச் பண்ணீங்க. நீங்களும் நல்லாவே பேட் பண்ணீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நோ மென்ஷன். ஆமா, நீங்க? நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன். அப்படின்னா? அப்படின்னா விளையாட்டு டீச்சர்னு அர்த்தம். சத்தண்டா சாமி. நீங்க? நானும் அதே ஸ்கூல்ல. போதும் டீச்சர், நீங்க நினைக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த பந்தை மட்டும் கேட்ச் பண்ணல, என் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க. இதய பந்து? டீச்சர், டீச்சர் என் பந்து. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். நீங்க டீச்சர் கிட்ட என்னடா பேசிட்டு சார்? அறிவழகா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 8ஆம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறியா? தினம் ஏன்டா லேட்டு? என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரவங்கள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிடுறீங்களா? ஆமா, காதுல என்ன குத்திட்டு நிக்குது? வேணா சார். ஏண்டா, பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனா வாங்கி வச்சிட்டு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிடுறதா? எடுத்து பையில வைடா. நோட்டேறா, நோட்டேறா. தம்பி, நான் வாய் வார்த்தையா நோட்டு எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்குள்ள ஏன் அருவாளை உருவற? நோட்டு தான் சார். நோட்டு தானே? ஏண்டா மூதேவி, நோட்டை கையில வைப்பாங்க, பையில வைப்பாங்க. அதனால தான்டா உனக்கு பின் புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது. போடா போடா. அப்ப நீங்க போ. ஓஹோ, எப்படி என் கெடுபிடி. நல்லா படிக்கிறீங்களா? உண்மையை சொல்லணும். என்ன பார்த்து அவ எழுதுனா, அவளை பார்த்து நான் எழுதுனேன். 2 பேரும் மாத்தி மாத்தி காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிருக்கீங்களா? குட்டனை பாரு. அக்கா, கோயில் மண்டபத்துக்கு வாங்கக்கா. முன்னாடி விடுகதை போட்டு விளையாடின மாதிரி விளையாடலாம், வாங்கக்கா. சரிடி, நான் பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு கோயில் மண்டபத்துக்கு வந்துடுறேன். நீ உங்க வந்துரு. ஆமா, உன்னை பொண்ணு பக்கம் வந்தாங்களே, என்னாச்சு?
ஆமா, அது ஒண்ணுதான் குறை. வர்றாங்க, பாக்குறாங்க, போறாங்க. இப்படியே போனா ஏதாவது ஒரு கிழவனை தான் கட்டிக்கணும். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. இந்த காலத்து வாலிபன்களை விட கிழவனுங்க எவ்வளவு பெட்டர். நீ கோவில் மண்டபத்துக்கு வா, அங்க வச்சு பாத்துக்கலாம். என் அப்பனே முருகா, ஐ லவ் யூ. நான் உன்னை நேசிக்கிறேன். மை டியர் fascinating wife, I am going to the paddy field to see the bullocks and the goats. காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? Already I told you in English. Now I am telling in Tamil again. நான் வயலுக்கு போறேன். என்னம்மா இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா வண்டி அனுப்பிச்சிருப்பேன்ல. இல்ல தெரியுமா, உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கணும்னு தான் நானே வந்துட்டேன். சரி, சரி, வா, உள்ள போய் பேசுவோம். ஊர்ல பாட்டி அப்பா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கௌரிமா, உன் அப்பா உன் படிப்பு விஷயத்தை பத்தி என்னம்மா முடிவெடுத்திருக்கான்? பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பெரியப்பா. மேற்கொண்டு அமெரிக்கால படிக்கிறதுக்கு அப்பா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் இஸ் திஸ்மா? நம்ம பரம்பரைக்கே ஒரே ஒரு செல்ல பொண்ணு நீதான். எங்களுக்கும் புள்ளைய பூச்சியோ கிடையாது. யூ ஆர் த ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர். பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து தருவியா? அதை விட்டுட்டு அமெரிக்கா போறேன், ஆப்பிரிக்கா போறேன், அண்டார்டிகா போறேன்னு. I don't want you to go to America. I want you to get married soon. முதல்ல உன் கல்யாணம் நடக்கணுமா கௌரிமா? ஒண்ணு தமிழ்ல பேசுங்க, இல்ல இங்கிலீஷ்ல பேசுங்க. அதை விட்டுட்டு சும்மா நாயில விழுந்த நண்டு மாதிரி லொட லொடன்னு. இந்த இங்கிலீஷ கேட்டுத்தானடி கட்டினா இவரைத்தான் கட்டுவேன், இல்லன்னா சூசைட் பண்ணிக்குவேன்னு என் காலை பிடிச்சு கட்டிக்கிட்ட. அது அப்போ. ஆனா இப்போ நீங்க பேசுற இங்கிலீஷ் கேட்டு கேட்டு என் உயிரே போகுது. ஐயோ, என்ன பெரியம்மா அது? எப்ப பார்த்தாலும் குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அம்மாடி, this is only the day fight, not the night fight. ஐயோ, மானம் போகுது. பெரியம்மா உங்களா? என்னடி இன்னும் செண்பகத்தை காணோம்? அக்கா, செண்பக அக்கா வைத்தியம் பார்க்க போயிருக்கு, இப்ப வந்துடும்க்கா. ஆமா, அவளுக்கு ஒரு வேலையே இல்ல. நீங்க விடுகதை போடுங்க அக்கா. விடுகதை போடுங்கக்கா. சரி, முதல்ல உனக்கு விடுகதை போடுவேன், அதுக்கு நீ விட கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது உனக்கு போடுவேன், அதுக்கு நீ விட கண்டுபிடிக்கணும். ரெண்டு பேரும் விட கண்டுபிடிக்கலன்னா அவங்கவங்க மாத்தி மாத்தி கூட்டு போட்டுக்கணும். சரியா? சரி சரி. முத விடுகதை உனக்கு. முக்கு முடுக்குக்குள்ள 300 தென்னம்பிள்ளை. அது என்ன? முக்கு முடுக்குக்குள்ள 300 தென்னம்பிள்ளை. அதாண்டி. அது வந்து தெரியலக்கா. தெரியலையா? அப்ப நீ ஒரு குட்டு போடு. முக்கு முடுக்குக்குள்ள 300 தென்னம்பிள்ளைனா அக்கா சொல்லுங்கக்கா. இருடி. அடுத்தது உனக்கு. இருட்டு வீட்ல குருட்டு யானை. அது என்ன? இருட்டு வீட்ல குருட்டு யானை. அதான் நீ சொல்லுடி. தெரியாதுக்கா. நீ கூட்டு போடு. இருட்டு வீட்ல குருட்டு யானைனா யாரடி சொல்றது? அக்கா, எங்களுக்கு தெரியும்க்கா. யாரடி? அக்கா, சாமி சொல்லிருக்கோம். சுமாரு, சாமி சொல்லுச்ச சாமி. எவனும் மறைஞ்சிருந்து நம்மள கிண்டல் பண்றான். இரு, நான் கண்டுபிடிக்கிறேன். சலசலப்புமா சண்டைக்கு போகுமா, அது இருக்குது பொந்துக்குள்ள. நாக்கு. ஆஹா. என்ன பாக்குறீங்க? நாங்க விடுகதை போட்டு விளையாண்டா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? என்ன? நான் கிண்டல் பண்ணனா? ஓய். ஓய் கீனா, மரியாதையா பேசு. சொல்லுடி. எங்க அக்காவை யாரு நினைச்சீங்க? உங்க அக்கா என்ன பெரிய எலிசபெத் ராணியா? நீ சொல்றானே சொல்லட்டல, நான் எலிசபெத் ராணி தாயா. உன்னை என்ன பண்ற பாரு. இழிச்ச போ. காலங்காத்தால ச்சே. ஒழுங்கா நில்லு. உடம்பு எப்படி இருக்கு? ஒழுங்கா தான் இருந்துச்சு, இப்பதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன கை வாங்குற? ஓஹோ, என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க? டபுள் அடியா? நிறுத்துக்கமா. ஏமா, நீங்க எல்லாம் ஒரு பொம்பளையா?
பாவம் ஒரு ஆம்பளை போட்டு தடி அடிக்கிறீங்களே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சார் அங்கிட்டு. என்ன சார் நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. ஏய், 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 நிறுத்துமா, நிறுத்துமா. ஏம்மா, ஏன் முன்னால என் வாத்தியார கைய வாங்குறியா? அவர் மேல கைய வச்ச நீ நானும் இதே இடத்துல கட்டிப்பிடிச்சு உருள வேண்டியது இருக்கும். என்ன? ஒண்ணு இல்ல. சார், நீங்க போங்க சார். நான் 2ல 1 பாத்துட்டு வரேன். போங்க. 2ல 1 பார்க்கத்தானே நாங்களே இங்க வந்தோம். ஆமாப்பா. என்ன அவரு அதான் சொல்றாரு? ஆமா, இல்ல யார் 2 யார் 1? அவன் 2, நான் 1. பாத்தியாமா எவ்வளவு கரெக்டா பேசுறாருன்னு. அவர் யாரு நினைச்சா? சார், நீங்க கொஞ்சம் முன்ன போங்க. ஆமா. நீங்க மட்டும் போங்க சார். உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொன்னா இந்த இடமே நாரிடும். ஏற்கனவே அந்த உங்களை தேடிக்கிட்டு தெரியுமா? இந்த 50 வச்சுக்க. ஆயா விஷயத்தை ஆழ குழி தோண்டி புதைச்சிரு. புதைச்சிருவா? அப்ப கிளம்புங்க. இந்த ரேஷன் கடை இல்லைன்னா என்ன, சந்தை கடைக்கு போலாம் வா. அறிவழகா, உனக்கு அறிவு இருக்கு. ஆமா. ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவனமா பாக்கணும். பார்க்கலாம் டீச்சர். இப்படி வச்சுக்கணும். ஆமா. 1 2 3 4. ஓகே டீச்சர். இதே மாதிரி பண்ணட்டுமா? ஐயோ, இப்படி இல்ல. வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கையை இப்படி ஸ்டிஃபா வச்சுக்கணும். சரி டீச்சர். வச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3 ஐயோ டீச்சர், உங்கள மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புல இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் பாஸ் ஆகி வெளியே ஓடி இருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாத. நான் தான் வந்துட்டேன்ல. ஆமா. கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன். எனக்கு அது போதும் டீச்சர். ஃபாலோ மீ. போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி என்கிட்ட ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதும்? கேட்டு அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சு வச்சிருந்தேன். கிழிக்க உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டம், இதயத்துல என்னத்த வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டணும். கண்ணனுக்காக லதா காத்திருந்தாள். அவன் வராத காரணத்தால் அவனது வீடு நோக்கி வந்தாள். ஆனால் அவன் அவளை காதலிக்கவில்லை. அவள் நாவிற்கும் பல்லிற்கும் பாலம் அமைத்துக் கொண்டு வார்த்தைகளை கொணர்கின்ற அந்த ஈறுதழ் பக்கத்தில் இருக்கும் கருத்த மச்சத்தை தான் காதலித்தான். காதல் ஒரு வினாடி விபத்து என்பார்கள். இவள் காதலும் அப்படித்தானோ? முதலாக தன் காதலை வெளிப்படுத்த தயங்கிய அவள் வீழ்ந்த முத்தினை எடுக்கவா கோர்க்கவா என்ற நிலையில் தன் பூவினும் மெல்லிய பூபாதத்தை அவன் நடைவாசலில் வைத்தாள். அன்னம் போல் அசைந்தாள். அவன் குரல் கேட்கும் திசை நோக்கி வந்தாள். அவன் அறிய வண்ணம் தங்கச் சிலை போல் காட்சியளித்தான். சிலையின் அருகில் வந்தான். அவள் விழிகளை தொட்டாள். தொட்டதுதான் தாமதம் விரல் பட்டதா வண்ணத்து பூச்சி போல் விழிகள் படபடத்தன. தொட்டதுதான் தாமதம் வீச்சி. தொட்டதுதான் தாமதம் விரல் பட்டதா. பேய் அம்மா, ராஜா, அம்மா பேய்மா, என்னய்யா இப்படி ஓடி வர? அம்மா பேய்மா, பகல் பேய்மா. பேயா? அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளாரியா? நான் வரல. இந்த பேய எங்க இந்த விளக்கு மர வச்சேன்? போன ஆடி மாசம் தான் வேப்பல் அடிச்சு இந்த பேய விரட்டினேன். மறுபடியும் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டா. அதுவும் என் பையன்கிட்டே வாழாட்டுறா இந்த பேய. ஐயோ அம்மாடி, நீங்களா? என்னய்யா இவங்கள போய் பேயுன்னு? அம்மாடி தெரியாம சொல்லிட்டாமா. ஐயோ பரவாயில்ல ரசுமா. என்னம்மா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சொல்லி விட்டுருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? அது அது வந்து அன்னைக்கு நீங்க தானே புக் வாங்க வர சொன்னீங்க. ஐயோ வீட்டுக்குள்ள நிறைய புத்தகம் இருக்கு. உங்களுக்கு எம்போட்டு வேணாலும் எடுத்துக்கங்க. நான் ஒரு விவரம் கெட்டவ நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன். உட்காருங்கம்மா. நீங்க உட்காருங்க. உட்காருங்கம்மா. முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க தாயி? நீங்க எது வேணாலும் கொடுங்க, நான் சாப்பிடுறேன். என்ன பெருந்தன்மை பாத்தியா? அம்மா காலி. மோர் கொண்டுகிட்டு வரீங்களா? அம்மா அம்மா நீ போவாத, நான் போய் எடுத்துட்டு வரேன். இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது.
இருந்து இப்படி தூரம் வந்திருக்கீங்க. இந்த மோரு. இந்தாங்க. ஐயா மோர்ல முடி. முடி மோர்ல தானா விழுந்ததா இல்ல யாராவது போட்டாங்களா? அது வந்து தானாதாம வந்துச்சு. கொடுங்கம்மா, வேற மோர் கொடுக்குறேன். ஐயா இத ஊத்திட்டு வேற மோர் வேற கொடுங்க. மோர்லாம் இல்ல. என்ன அது ஒரு பானை மோர் இருந்துச்சே. அது வந்துமா மோர பூனை குச்சிச்சு. மோர கூட குச்சிச்சா? என்ன ராசம்மா, பூனை பால் குடிக்கும் தான் கேள்விப்பட்டிருக்கேன், மோர் குடி கூட இப்பதான் கேள்விப்படுற. பரவாயில்ல ரசமா கொடுங்க. முடி விழுந்தா உறவு வளரும்னு சொல்வாங்க. ஐய மோர உப்பு கரைக்குதே. உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்வாங்க. வெள்ள ரோட்ல கருத்த காரு அது என்ன? போய் எதுன்னு கேட்டுட்டாங்க. போங்க போங்க போங்க. சார் வாங்க வானர படைகளா, என்ன விஷயம்? நாங்க விடுகதை போடுறோம், அதுக்கு நீங்க விட சொல்றீங்களா? சொன்ன என்ன தருவீங்க? என்ன வேணும் கேளுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயா உங்களை யார் கல்யாணம் பண்ணிப்பா? நான் இன்ஜினியர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் டாக்டர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அடிங். சரி சரி, விடுகதையை சொல்லுங்க. வெள்ள ரோட்ல கருத்த காரு அது என்ன? வெள்ள ரோட்ல கருத்த காரு. இங்க பார், கண்ணுக்குள்ள வெள்ள ரோடு இருக்கா, அதுல கருத்த கார் ஓடுதா? தாலி கட்டிடும், ஓடி போயிடுங்க. சொல்லிட்டாருடி. பாபா அக்கா அக்கா அவரு வெடிய சொல்லிட்டாருக்கா. என்ன சொன்னாருடி? கண்ணுன்னு சொன்னாருக்கா. அப்படியா சொன்னாரு? அது மட்டும் இல்லக்கா, விட சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டாரு. அதுக்கு நீங்க என்னடி சொன்னீங்க? நாங்க மாட்டோம்னு சொல்லிட்டோம்க்கா. அதானே, இல்லன்னா உங்களா. சரி சரி, இப்போ ஒரு விடுகதை போடுறேன், அதுக்கு விட சொல்ல முடியலன்னா தாலி கட்டு வரேன்னு கேளுங்கடி. சார் என்ன அடுத்த விடுகதையா? சார் நாங்க இப்ப அடுத்த விடுகதை போட போறோம், அதுக்கு விட சொல்லலன்னா தாலி கட்டணும். அப்படியா? சரி சொல்லுங்க. வெள்ளை மாடு கருத்த மாடு குளிக்க போச்சான், கருத்த மாடு தண்ணியோட போச்சான், வெள்ளை மாடு கரைக்கு வந்துச்சான். வெள்ளை மாடும் கருத்த மாடும் குளிக்க போச்சான், கருத்த மாடு தண்ணியோட போச்சான், வெள்ளை மாடு கரைக்கு வந்துச்சான். வெள்ளை மாடும் கருத்த மாடும், கருத்த மாடும் வெள்ளை மாடும். விட சொல்லலன்னா தாலி கட்டணும். கண்டிப்பா விட சொல்லலன்னா தாலி கட்டணும். அக்கா நீ வாக்கா, அவர் கண்டிப்பா தாலி கட்டுவாரு. கண்டிப்பா தாலி கட்டணும். அக்கா தான் விடுகதை சொன்னாங்க, கண்டிப்பா தாலி கட்டணும், ஏமாத்த கூடாது. படித்தறினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார் வணக்கம் சார், எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் எதிரில வர்ற. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரிச்சை சார். இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல, அப்புறம் எடுத்து கேட்கணும். கிட்டவா கிட்டவா. ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அறிவு அறிவு, நம்ம ஹெட் மாஸ்டர் ஏன்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவன் ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால 2 கையை விட்டு
காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல. நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல. சார் அங்க உட்கார்ந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப படல காலை வைங்க சார். இந்த காலை மேல வச்சிடணும். வச்சிருங்களா? இதைய வண்டி நவர மாட்டேங்குது. சார் கையை சார் ஏன் உசுர போட்டு வாங்குறீங்க? கையை மேல வைங்க சார், மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது. உன்னை கேட்காம எதையுமே தொட மாட்டேன். கரெக்ட். ஓடுங்க. கால 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 மேல வைங்க, கால மேல வைங்க. வச்சிருக்கீங்களா? விட்டாத விட்டாத. வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண போறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்ப வண்டியா? ஏப்பா சாயிர? ஏன் சாயிர? நல்லா உட்கார போல. ஏன்டா சாயிர? டேய், ஏன் சாயிர? அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டை இல்ல. சொல்றத கவனமா கேள்றா. இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. அடுத்தது சார் ஒண்ணு இல்ல சார். சார் பாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம். இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும். வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துருவேன். நடக்கட்டும் நடக்கட்டும். அப்படிதான். என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான். முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிரும் போல இருக்குது. ஆமா, என்ன இது? அரிசி சார், அரிசி. ஐயா இருக்கு அரிசி சார். சத்தியமா அரிசி தான் பாருங்க. ஆமா அரிசி. ஆமா, எதுக்காக பைக்குள்ள தண்ணியை ஊத்தின? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தின்னோம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்குன்னு சத்தம் கேக்கு சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சு தின்னோம்னா கச்சக் முச்சு கச்சக் முச்சு கச்சக் முச்சு. சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி கும்பிட்டி மேல உட்காந்துக்க. அரிசி வெந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. ஏன் சார், அப்ப மத்ததெல்லாம் வந்து போகாதா? இதெல்லாம் விவரமா இருக்கா? இல்ல சார். அறிவுடா நிறுத்துறா. என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. உன் மேல உசிரியை வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கேயும் தவிட்டு இருக்க. டீச்சர், உங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களா டீச்சர்? உனக்கு யார் சொன்னது அறிவு? தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர். அது கேன்சர் இல்ல, டிரான்ஸ்ஃபர். டிரான்ஸ்ஃபர்னா? டிரான்ஸ்ஃபர்னா ஊரை விட்டு ஊரு போறது. ஐயோ, இது அதை விட ரொம்ப குடியதாச்சு டீச்சர். நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். டீச்சர், என் மனசை விட்டு சொல்றேன் டீச்சர். என் மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களா டீச்சர்? இது உங்களுக்கே நியாயமா? அறிவு, உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு. நீ வீணா மனச போட்டு குழம்பிக்காத அறிவு. டீச்சர், மனசுல மசால் வரையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசை தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல. அறிவு, நீ மாணவன், நான் டீச்சர். ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா? நம்மள கேவலமா பேசும் அறிவு.
வழியில இல்லைன்றீங்களா? இருக்கு அறிவு, ஒரே ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க டீச்சர். நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் 8வது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடல. அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது. டீச்சர், நான் கள்ள காப்பி அடிச்சாவது பாஸ் ஆயிருவேன் டீச்சர். நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் வந்த கேட்ச் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர். இது சத்தியம். உறுதியா சொல்றேன் டீச்சர். டேய் பசங்களா, சொல்லுங்க சார். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு. அவர் இங்க வருவாரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு நின்னு வணக்கம் போடணும். அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். முண்டா, இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன். இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும் சொல்லு. வணக்கம் சார். வணக்கம் சார். இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர். சார், எதிரில் உட்கார்ந்துருக்கிறானே ஒரு கருப்ப, அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நான் தான் சார். நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4-5 கூட இருப்பேன் சார். சரி சார். நான் கேக்குற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். சார் சார், உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன்தான். கல்யாணம் முடிஞ்சிரும். உன்னை ரூம்குள்ள தள்ளி விடுவாங்க. போர் அடிக்குது, மேல போங்க. நீ மெதுவா நடந்து வருவ. அப்புறம் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிப்ப. அப்புறம் நான் உன்னை பாப்பேன். நீ என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி நிப்ப. அப்புறம் பால் டம்ளரை எடுத்துட்டு வருவ. அப்புறம் கிட்ட நெருங்கி போர் அடிக்குது, மேல போங்க. இன்னும் கிட்ட நெருங்கி போர் அடிக்குதுங்க. அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறம் லைட் அணைஞ்சிரும். அப்புறம் ஐயோ, லைட் அணைஞ்சிரும். அப்புறம் லைட்ஸ் ஆஃப். சீ, உங்கள அப்பா கூட்ஸ் வண்டி மாதிரி பின்னாடி வந்துட்டு இருக்கிய, எக்ஸ்பிரஸ் மாதிரி வர வேண்டாமா? போய் வரப்ப வெட்டி விட்டு பயத்தை கலக்கு. ஐயோ பெரியப்பா, ஏறுங்க. My daughter is in love. நல்லா மாட்டிட்டோம். அங்கே ஒளிஞ்சுக்கோங்க. சோள காட்டு மூலையிலே ஒரு ஜோடி குயில் சேர்ந்துடுச்சு. என்னம்மா கௌரி இங்க பண்ணிட்டு இருக்க? வந்து பெரியப்பா வந்து நானும் செண்பாவும் மாங்காய் பறிக்கலான்னு வந்து பெரியப்பா. என்னம்மா இது, தென்னை மரத்துக்கு நின்னுட்டு மாங்காய் மரம்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? எனக்கே மாங்காய் குடுக்குறிய? பெரியப்பா அது வந்து நீ என்ன பண்றாங்க? அது வந்து எறும்பு ஏறி இல்ல எறும்பு கடிச்சு பிடிச்சி. எறும்பு பிடிச்சோ இல்லையோ, என் பொண்ணை பிடிச்சிட்ட. என் பொண்ணுக்கும் உன்னை பிடிச்சு போச்சு. 2 பேரும் ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. ஏன்னா எங்க சைடு ஓகே, எங்க அப்பா பத்தி நோ ப்ராப்ளம். உங்க சைடு எப்படி? அது வந்து எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க அம்மா கிட்ட தானே, நான் பேசுறேன் வாங்க. இப்ப பேசாம என் கூட வர போறீங்களா இல்ல ஊரை கூட்டி எல்லார்கிட்டயும் சொல்லட்டுமா? பொன்னாட்டா மாயாட்டா. இப்ப நான் வரணும், அவ்வளவுதானே? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். சரி. இல்ல இல்ல இல்ல, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா.
சரியான பயந்தங்கோலி. என்னங்க நான் வரட்டுமா? ராஜா நான் வந்துருவேன். வாங்க தாயி. தாயி ஐயோ உட்கார வைக்கணுமே. இல்ல பரவாயில்ல, நான் எங்க நினைக்கிறேனே. ஐயா மோர் கொண்டு வாயா. அம்மா நீயே போய் எடுத்துட்டு வாமா. அட ஆடு புலி புல்லு கட்டும்ப. அது வந்துமா புலி இப்ப புல்லு திங்குமா. நானே கொண்டு வரேன் தாயி. உள்ள போ உள்ள போ உள்ள போ. அம்மா உள்ள போ. இந்தாங்க. எப்படி தாய் இருக்கு? மோர் ரொம்ப நல்லா இருக்கு ராசுமா. மோரா? அது பாலு தாயி. அதுதான் வந்து மோர வந்து பாலாயி இல்ல பால் மோராயி. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வரேன். ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். என்ன அன்னைக்கு விடுகதை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஆளையே காணோம். ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. வா ஒரு இல்ல காபி சார், சாப்பிட்டு போலாம். அட வாப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசணும். அதுக்கு தான் கூப்பிடுறேன். நீ வா. அம்மா கணக்கு கொடுத்து அனுப்புறாங்க, அது கொடுக்க தான் வந்தேன். நான் கிளம்புறேன் சார். நோ நீட் டு கோ இம்மீடியட்லி. இது உன் வீடு மாதிரி. நீ எப்ப வேணும்னாலும் வரலாம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். We are the only educated people in this village. உண்மையிலேயே நம்ம 2 பேரும் தான் இந்த கிராமத்திலேயே இங்கிலீஷ் படிச்சவங்க. சோ அறிவு போட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கேன். Let us have coffee. காபி சாப்பிட்டுட்டு தான் போகணும். ப்ளீஸ் சிட் டவுன். பரவாயில்ல சார். உட்காரு தம்பி. கௌரிமா யாருன்னு பாத்தியா? only educated people in this village. போய் காபி கொண்டா. இல்ல வேண்டாங்க. தம்பி சில நேரங்கள்ல வேண்டாம்னு நினைக்கிற பொருளுக்கு தான் வேல்யூ ரொம்ப அதிகம். பட் அது நமக்கு வேணுங்கிற நிலைமை வரும்போதுதான் அதோட உண்மையான வேல்யூ தெரியும். இது என்னோட அனுபவம் இல்ல, பல அனுபவசாலிகள் சொன்னது. கௌரிமா ப்ளீஸ் பிரிங் த காஃபி. ஏன் தம்பி கேக்குறீங்க அந்த கதைய? எங்களுக்கு ஒரே செல்ல பொண்ணு. நேற்று செண்பகத்து கூட போய் விளையாடினதுல காலில் அடிபட்டு கட்டு போட்டு வந்திருக்கா. நாட்டி கேர்ள். சார் அது வந்து என் வீட்ல. உன் வீட்டுல this must be a confusing matter and a major problem. Something wrong, eh?